யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை மத்தேயு 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Matthew chapter 7 verse 18. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. verse 19. நல்ல கனி கொடா மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். verse 17. அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரமா கெட்ட மரமா? மரம் என்பது மனிதனை குறிக்கிறது. நீ நல்ல மரமா கெட்ட மரமா? நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும். அப்போ நல்ல மரம் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட நல்ல மரம். உங்களுடைய இருதயம் தான் நிலம். கர்த்தருடைய வார்த்தை இந்த இருதயத்தில் விதைக்கப்படுது. நல்ல மரமா இருக்குன்னா இந்த இருதயம் என்ற நிலத்துல நல்ல கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படுகிறது. சுத்தமான இருதயம், சுத்தமான கர்த்தருடைய வார்த்தை நல்ல மரமா வைப்பார். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். குட் ட்ரீயா கர்த்தர் வைக்க விரும்பும். உங்க குடும்பம் ஒரு நல்ல மரமா இருக்கணும், உங்க தொழில் ஒரு நல்ல மரமா இருக்கணும். உங்களை நல்ல மரமா இன்றைக்கு வைக்கிறார். நல்ல கனிகளை கொடுக்கிற மரம். மரம் பார்க்க பச்சையா இருக்கு, ஆஹா மரம் என்ன ஹைட்டா இருக்கு, ஓஹோ மரம் பச்சை பசேல்னு அடர்த்தியா இருக்கு, இவ்வளோ பெரிய அடித்தண்டு மரம், கிரேட். ஆனா கனியே இல்லை, என்ன பிரயோஜனம்? இவ்வளவு பெருசா இருந்து என்ன பிரயோஜனங்க? இவ்வளவு தடியா இருந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளவு பச்சையான மரமா இருந்து என்ன பிரயோஜனம்? இன்னும் இலைகள் எல்லாம் பச்சையாய் அழகா இருக்கிறது என்ன பிரயோஜனம்? உள்ள கனியை காணுமே. கனி கொடா மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். கர்த்தர் எதிர்பார்க்கிறது கனி. என்ன கனி? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். அன்பின் கனி, ஆவியின் கனி. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்க பண வேலையில எதிர்பார்க்கல, உங்க சம்பாத்தியத்தால எதிர்பார்க்கல, அன்பு எதிர்பார்க்கிறார். தெய்வீக தேவ சாயல் தான் கனி, தேவ சாயல் தான் கனி. இந்த தேவ சாயலை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் என்கிட்ட பாப்பார், மனோஜான் கனி இருக்கான்னு பாப்பார். கனி இருக்கா, கனி இருக்கா, கனி இருக்கா, கனி இருக்கா. நீ 10,000 பிரசங்கம் பண்ணு, டெய்லி அனுதின தீர்க்கதரிசனம் மன்னாவை கொடு, இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை மனோஜான். உன்கிட்ட கனி இருக்கான்னு என்ன பாப்பார். நீங்களும் உங்களையும் அப்படிதான் பாப்பார். எவ்வளவு பிரசங்கத்தை நீ கேட்கலாம், பல்லாயிரம் பிரசங்கியாளருடைய செய்திகளை கேட்கலாம், கனி இருக்கான்னு தான் பாப்பார். கனி இருந்தால் வாவ் கிரேட். கர்த்தருக்கு பிடிச்சது கனிதான். கனி கொடுக்கிற மரத்தை ஏசப்பா விடவே மாட்டார். கல்லடி இருக்கும், காயங்கள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும், உலகத்துக்கு அது பிடிக்காது, பரலோகத்துக்கு அது பிடிக்கும். கனியுள்ள மரத்தை உலகத்துக்கு பிடிக்காது, பரலோகத்துக்கு பிடிக்கும். அனுபவத்தோடு கர்த்தர் பேசுகிறார். கனியுள்ள மரமா இருக்கிறேன், நான் தான் காயப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்கிறேன், பார் அநியாயம் பண்றேன், அக்கிரமம் பண்றேன், நல்லா தானே இருக்கிறான், விளங்குதா? சோ கனியுள்ள மரமா இருக்கீங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வாதம் வைப்பார். உங்களுக்கு எப்படிப்பட்ட கனியை கொடுப்பார் தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பார். நீங்கள் பூமியில கனி உள்ள மரமா இருந்தால் பரலோகத்துல ஜெயம் கொள்கிற உனக்கு மகளே மகனே ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் கொடுப்பார். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது, இயேசுவோட கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். சோர்ந்துடாதீங்க, சோர்ந்துடாதீங்க. உங்க அன்பை வெளிப்படுத்திட்டே இருங்க. அந்த அன்பு மாம்ச அன்பு அல்ல, தெய்வீக அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருப்போம். பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று. இந்த நாள் பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிறது, பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை. Heal in Jesus' name. Amen, amen. Have a blessed day.